இவங்களுக்கு உள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம்? என்ன ரத்தம்? இல்ல நீ சொல்லத்துல என்னால கேட்க முடியல. அப்படிலாம் வேண்டாம். நான் கேக்குறேன், சரி இவங்களுக்கு எப்படி எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க? இவங்க திறமையாலையா? ஒரு சிலர், அதுல ஒரு சிலர் கொஞ்சம் திறமைசாலிகள் தான், அதுல நான் மாற்று கருத்து இல்ல. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க? அவங்க ஜாதி வச்சுதான், அதை வச்சுதான் எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க. இல்ல இவங்க அப்படியே பயங்கர திறமைசாலியா? இல்ல. சரி, இந்த 28 பேரும் அதுல 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த 28 பேரு, 23 எம்எல்ஏக்கள், 5 எம்பிக்கள், 4 அமைச்சர்கள், என்னைக்காவது ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை பார்த்து, ஐயா எங்க சமுதாயம் மோசமா இருக்கு ஐயா, எங்க சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க முடியல ஐயா, படிக்க முடியாத காரணத்தால அவங்க வேலைக்கு போக முடியல ஐயா, வேலைக்கு போக முடியாத காரணத்தால அவங்க அந்த குடி போதை அப்படிலாம் அந்த பழக்கத்திற்கு எல்லாம் அடிமையாக்கி இருக்கிறாங்க ஐயா, எப்படியாவது இந்த சமுதாயத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க ஐயான்னு யாராவது திமுக எம்எல்ஏவோ எம்பியோ யாராவது ஒருத்தர் பேசுற திராணி இருக்கா உங்களுக்கு? பேசியிருக்கீங்களா? முதலமைச்சருக்கு பேசியிருக்கீங்களா? பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? 4 அமைச்சர்கள் வேற. அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 46 பட்டியலின சமுதாய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், 44 பட்டியலின மக்கள், 2 பழங்குடி மக்கள், 46 பேர். அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க காரணத்தால் தான் அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் 234 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில். அதில் 38 பேர் வன்னியர்கள். 38 பேர். நான் சொல்றது திமுக, அண்ணா திமுக, பாமக, காங்கிரஸ். இந்த 38 பேரும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற வாசல்ல உட்கார்ந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க உள்ள போவோம்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல வைக்கணும். நீங்க சொல்ல வைக்கணும். உங்க தொகுதியில போங்க, சட்டமன்ற உறுப்பினரை பாருங்க, அழுத்தம் கொடுங்க. எதுக்கு நீ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற? நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், நான் சுயமரியாதையோட வாழணும். அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. நம்ம கட்சியில் அது செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் செய்யறாங்க. ஆனா மத்த கட்சியில் உள்ள வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க செய்ய வைங்க. நீங்க வைப்பீங்களா? நீங்க நினைச்சா நிச்சயமா நடக்கும், அது நடக்கும். அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் வன்னியர்களுக்கு. ஆனாலும் அது எப்படி கிடைத்தது என்று, அது எத்தனை முறை அவர்களை சந்தித்து, எத்தனை போராட்டம் நடத்தி, எவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை செய்தோம் என்று நமக்கு தெரிகிறது, மற்றவர்களுக்கு தெரியவில்லை. எவ்வளவு கால கோரிக்கை அது? அதுல நான் ஒரு 5 நிமிஷம் பொறுமையா நான் கொஞ்சம் படிக்கிறேன். வன்னியர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டு சமூக நீதி பற்றி திமுக பேசலாமா என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார்.